எடிட்டர் மோகனின் 2 மகன்களுமே திரைத்துறையில் கலக்கி வருகின்றார்கள். மூத்த மகன் மோகன் ராஜா இயக்குனராக தமிழ் சினிமாவில் கலக்கி கொண்டிருக்கும் நிலையில் அவரது சகோதரரான ரவி மோகன் ஹீரோவாக பல வருடங்களாக நடித்து வருகிறார். அண்ணன் மோகன் ராஜா இயக்கத்தில் முதல் படத்தில் மெகா ஹிட் கொடுத்தார் ரவி மோகன். அதன் பிறகு பல வெற்றி படங்களில் நடித்து வந்த ரவி மோகன் தற்பொழுது தனியாக ஒரு படத்தை யோகி பாபுவை வைத்து இயக்க போகிறார். மேலும் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தொடங்கி தயாரிப்பாளராகவும் மாறியுள்ளார். அதன் அறிமுக விழா பிரம்மாண்டமாக நந்தம்பாக்கத்தில் உள்ள ட்ரேட் சென்டரில் திரையுலக பிரபலங்கள் பங்கேற்கும் வகையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக நடிகர்கள் சிவராஜ்குமார், கார்த்தி, எஸ்.ஜே. சூர்யா, சிவகார்த்திகேயன், யோகி பாபு, அதர்வா, மணிகண்டன் மற்றும் ஜெனிலியா போன்ற பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் இசையமைப்பாளர் டி. இமான் கலந்து கொண்டார். சிவகார்த்திகேயனும் இமானுக்கும் சில பிரச்சனைகள் இருப்பது ஏற்கனவே வெளியாகி இருந்தது. டி. இமான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி அளித்தார். அதில் இனி சிவகார்த்திகேயனுடன் இந்த ஜென்மத்தில் இணைந்து பணியாற்ற மாட்டேன். அவர் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார். எனது குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அதனை வெளியில் சொல்லாமல் இருக்கிறேன். அந்த துரோகம் குறித்து சிவகார்த்திகேயனிடமும் நான் நேராக கேட்டுவிட்டேன் என்று சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார். இது சமூக வலைதளங்களில் பெரும் பேசு பொருளாக மாறியது. தற்பொழுது ஒரு விழாவில் இருவரும் கலந்து கொண்டிருப்பது பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது.